ரெண்டு சீட்டை வச்சு நாங்கள் என்ன ஆட்டம் காண்பிக்கிறோம் பார்த்தீங்களா? நாங்கள் தான் கிங் மேக்கர். நாங்கள் நினைச்சாதான் இங்கே தாவேக்கு ஆட்சி அமைக்க முடியும். விசிகாவில் சேர்ந்த சில நபர்கள் இப்படி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது உங்க பக்கம் காத்து அடிக்குது அப்படிங்கிறதுனால ஓவரா ஆடக்கூடாது. இது உங்க காலம், திருமா காலம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். மக்களாகி எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. உழைக்காம எந்த ஒரு பொருளையும் நம்ம சாப்பிட்றோன்னா அது நம்ம உடம்புல செரிக்காது. அது உழைப்பும் சரி, பதவியும் சரி. உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஓட்டை உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே பாவித்து கொண்டு எனக்கு துணை முதலமைச்சர் இல்லைன்னா நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது அது வரை ஓகே. ஆனால் நேற்று சொல்லிடுவேன், இன்னைக்கு சொல்லிடுவேன், 2 சிபிஐ கட்சிகள் சொல்லும் போது சொல்லிடுவேன், இன்னைக்கு ஈவினிங் சொல்லிடுவேன், நாளைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இழுத்தடிப்பு செய்றீங்க பாருங்க திருமாவளவன் அவர்களே. இது சாணக்கியத்தனம் கிடையாது. மக்கள் சரியா புரிந்து கொள்வதற்கான உங்களுடைய உண்மை முகமாக அது பார்க்கப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நாம் எடுத்து சொல்ல வேண்டாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். திருமாவளவன் அவர்கள் சரியா முடிவு எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது வேற ஒண்ணுமே கிடையாது. புதுச்சேரியா இருக்கட்டும், அங்க போய் என்னுடைய வேட்பாளரை நிப்பாட்டுவேன், 2 வேட்பாளருக்கு நீங்க ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், அடுத்ததா காட்டுமன்னார் கோவில்ல இல்ல நானே வந்து நிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னது, அதன் பிறகு நான் நிக்கலப்பா அப்படின்னு சொன்னது, இப்படின்னு சொல்லி அவருடைய முடிவுகள் நேரத்துக்கு நேரம், நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரியான ஒரு முடிவாகத்தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை. உண்மையிலே சொல்ல போனா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. டிடிவி தினகரன் குதிரை பேரம் வரோம் வீடியோ எவிடன்ஸ்லாம் இருக்கு, வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடே, இந்தியாவே, உலகமே இந்த செய்திகளை பார்த்துட்டு இருக்குப்பா. உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய உண்மை முகத்தை மக்கள் ஆணித்தனமா இங்க எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பகுத்தாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொல்லி எவனோ பொருளையை கிளப்பி விட்டுட்டான். ரூட் அப்படிங்கிறவங்க தான் பொருளை கிளப்பி விட்டாங்க, பெண் அப்படிங்கிறவங்க பொருளை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? பொருளெல்லாம் கிடையாதுங்கிறத புறமண்டையிலேயே வச்சு அடிச்சு இன்னைக்கு சிபிஎம்மினுடைய பொதுச் செயலாளர் MA பேபி அவர்கள் சொன்ன போது திமுக எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, அதிமுகவை ஆதரிப்போம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம், அது எங்களுக்கு முடியாது, பிஜேபி உள்ள வந்துடும், அது எங்களுக்கு சாத்தியமே முடியாது அப்படின்னு சொல்லி தான் இடதுசாரிகள் நாங்க அதை விட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அந்த மனுஷனுடைய வார்த்தைகள்ல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியுது. எஸ், தாவேக்காவை ஒழித்து கட்டுவதற்கு, விஜய் அவர்கள் இங்க சிஎம்மா வர்றதை தடுப்பதற்கு, 3வது ஒரு கட்சி உருவாகுவதற்கு